ஓம் சக்தி. ஒரு பக்தன், அம்மா 35 வருடமாக நீதான் சுற்றி சுற்றி வருகிறேன். நீ சொல்லுகிற பணியைத்தான் செய்து வருகிறேன். ஆனாலும் மனசு ஒரு பக்குவத்துக்கு வரமாட்டேங்குது. ஏன் அம்மா என்று கேட்டேன். அம்மா தாய் பாசத்தோடு கனிமான முகத்தோடு சொன்னார்கள், அதற்கான அருளை கொடுத்தால் உன் உடம்பு தாங்கள் மகனே என்று சொல்லிவிட்டு வேறு ஒரு விஷயத்துக்கு தாவி விட்டாள். வெளியே வந்தேன். நான் என்ன இவளிடம் நிர்வில் பாஸ்மதி அனுபவமாக கேட்டேன். ஆன்மீகத்தின் உச்சத்தில் என்னை தூக்கி வை என்றுதானே கேட்டேன். அதற்கான அருளை கொடுத்தால் உன் உடம்பு தாங்காதே என்று சொல்லிவிட்டாலே. இத்தனை வருடம் மந்திரம் படித்தும் இத்தனை வருடம் தொண்டு செய்தும் ஏன் இப்படி சொன்னால், என்றாவது ஒரு நாள் இதற்கு விளக்கம் கிடைக்கும் என்று அமைதிப்படுத்தி கொண்டு இருந்துவிட்டேன். ஒரு நாள் அம்மாவின் அருள்வாக்கு புத்தகம் எடுத்து படித்துக் கொண்டிருந்தேன். கல்லுக்குள் தேரையும் பழத்திற்குள் பூச்சி இருப்பது போல் உங்கள் உடலுக்குள் பாவம் என்ற அருள்வாக்கு என்னை சிந்திக்க வைத்தது. ஆன்ம வளர்ச்சி, ஆன்ம முன்னேற்றம் பெற விரும்புகிறவன், இறையருளும் ஒருவர்களும் கிடைக்க வேண்டும் என்று விரும்புகிறவன் எண்ணங்களை சுத்தமாக வைத்துக் கொள்ள வேண்டியிருக்கிறது. எனவே மனிதனுக்கு பல பிறவிகள் கொடுத்து அனுபவங்கள் கொடுத்து பாடம் புகட்டுகிறாள் அன்னை. தோட்டி முதல் தொண்டைமான் வரை பிறவி அனுபவம் கொடுத்து வாழ்வின் குறிக்கோள் என்ன என்பதை உணர வைக்கிறாள். ஆன்ம விழிப்பு பெற்ற பிறகுதான் குறிக்கோள் இல்லாது கேட்டேன் என்று பாடுகிறார் மாணிக்க வாசகர். எல்லோருக்கும் இது ஏன் புரியவில்லை? அவரிடம் சேர்ந்து குவிந்துள்ள பாவங்கள் தான் காரணம். நினைக்கிற நினைப்பு, பேசுகிற பேச்சு, செய்கிற செயல் என்ற மூன்றாலும் ஒருவனுக்கு கர்மவினை திரள்கிறது. வெறும் நினைப்பு கூட ஒருவனுக்கு கர்மவினையாக மாறுகிறது. தீய எண்ணம் ஒன்று உன் மனதில் உருவான போதை அதற்குரிய தண்டனையும் தீர்மானித்து விடுகிறேன். அந்த தண்டனை கிடைப்பதற்கு கால அவகாசம் ஆகலாம். ஆனாலும் தண்டனை உண்டு. ஓம் சக்தி.